இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஏசாயா 41:15. அன்றாடம் வேலைக்கு செல்வது, வீடு திரும்புவது, வாழ்க்கையின் அன்றாட பிரச்சனைகளை சமாளிப்பது என ஒரு சிறிய வட்டத்தில் பெரும்பாலான மக்கள் சிக்கிக் கொள்ளுகின்றனர். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் நம்மை தேவன் பார்க்கின்றபடி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதிலும் சிறப்பானதையே எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ண வேண்டும். காரணம், நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டங்களுடன் ஒப்பிடும்போது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் சிறிய வாழ்க்கையாகும். உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கும் அபிஷேகத்தையும் தாளந்தையும் கிளறி வெளியே கொண்டு வாருங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை என்கிற சிறிய வட்டத்தில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் உம்முடைய வல்ல கருத்தில் உள்ள மேலானவைகளை நாட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கவும் அதை செய்யவும் எங்களை பலப்படுத்தும். இந்த நாளிலும் நாங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.